சென்னையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் புதிய நீர் ஆதாரங்களை உருவாக்குவதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக கிண்டி ரேஸ்கோர்ஸ் 165 ஏக்கர் நிலப்பரப்பிலான இடத்தை இன்றைக்கு அரசாங்கம் கையகப்படுத்தி அதில் 4 குளங்கள் வெட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த 4 குளங்களிலும் அண்மையில் பெய்த வடகிழக்கு பருவமழையில் நீர் ஆதாரம் பெருகி இருப்பதை பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் நீங்கள் பார்த்து வருவீர்கள். அதேபோல் வேளச்சேரியில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த இடங்கள் மீட்கப்பட்டு தற்போது அங்கேயும் நீர்நிலை அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக சென்னையை பொறுத்தவரை, குறிப்பாக தென் சென்னையை பொறுத்தவரை கிண்டி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் 4.60 மில்லியன் கன அடி தண்ணீர் தேக்கும் அளவுக்கு 4 நீர்நிலைகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரியை பொறுத்தவரை ஜெயச்சந்திரா கம்பெனிக்கு பின்னால், சென்னை சில்க்கு பின்னால் 1.50 மில்லியன் கன அடி நீர் தேக்கும் அளவுக்கான குளம் அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி மழை நீரை தேக்கும் புதிய நீர் ஆதாரங்களை இந்த அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஏற்கனவே இருக்கிற ஏரிகளையும் குளங்களையும் தூர்வாரும் பணிகளையும் மிக சிறப்பாக அரசு செய்து கொண்டிருக்கிறது. நீர் ஆதாரத்திற்கான பல்வேறு முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு நீர்வளத்துறையின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த குடியிருப்புதாரர்களை பொறுத்தவரை எந்த வகையிலும் நீர் ஆதாரத்திற்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிந்தாலும் இது உயர்நீதிமன்றம் மற்றும் தேசிய தீர்ப்பாயம், பசுமை தீர்ப்பாயம் போன்ற அமைப்புகளில் இருந்து அந்த வழக்குகளின் காரணமாக இன்றைக்கு இந்த பயோமெட்ரிக் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணி முடிந்தவுடன் அரசின் சார்பில் இவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு அளித்து இவர்களுக்கு முழுமையாக இந்த குடியிருப்புதாரர்கள் பாதிப்புக்குள்ளாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்கின்ற உறுதியை தெரிவித்திருக்கிறோம். பட்டா நான் இவ்வளவு நேரம் அதுதானே சொன்னேன். பட்டா எப்படி கொடுப்பாங்க? அதாவது இது ஏரிங்கிறது இந்த நிலத்தோட வகை. இது இப்ப இல்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் 2005 வரைக்கும் இதுல 2005 வரைக்கும் ஏரியா இல்லாத பகுதிகள்லாம் ஏரியாவா மாறி போச்சு. அதெல்லாம் குடிசை மாற்று வாரியம், வீட்டு வசதி வாரியத்துக்கெல்லாம் அந்த அரசுகள் அப்ப நில வகை மாற்றம் செஞ்சுட்டாங்க. 2007 சுப்ரீம் கோர்ட்டு எந்த நீர் ஆதாரத்தையும் வகை மாற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறாங்க. இது நீர் ஆதாரம் இல்லைங்கிறத நம்ம நீதிமன்றங்களுக்கு சொல்லணும். 55.43 ஏக்கர் மட்டும்தான் நீர் ஆதாரம், மீதி எல்லாம் நீர் ஆதாரமா இல்லை. ஆனாலும் இது இந்த இடம் 100 வருஷத்துக்கு முன்னாடி நீர் ஆதாரம்ங்கிற அந்த ரெக்கார்டு இருக்கிறதால இது உச்ச நீதிமன்றம் இதை மாற்றவே கூடாதுங்கிற அந்த ஒரு ஆணை இருக்கிறதாலையும் இதை எப்படி டீல் பண்றதுங்கிறத சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுப்பதற்கு தான் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதனால பட்டா கொடுத்துட முடியாது, நாளைக்கே பட்டா கொடுத்துட முடியாது. இவங்க பாதிப்புக்குள்ளாகாத வகையில் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. படகு குளம் அதே போல பார்க் அமைப்பதற்காக இங்க உள்ள வீடுகள் இல்ல நீங்களாவே கற்பனை பண்ணி இந்த குழப்பத்துக்கெல்லாம் நீங்களாவும் ஒரு காரணம். நீங்க இந்த மாதிரி ஒரு தெளிவில்லாத ஒரு சில அரசியல் கட்சிகளும் ஊடகங்களை சேர்ந்தவர்கள் தங்களுக்கு பிளாஷ் நியூஸ் வரணுங்கிறதுக்காகவும் தங்களுடைய ஊடகத்துக்கு இல்ல எந்தெந்த ஊடகம்னா நான் பேர் பட்டியல் சொல்லுவேன், நல்லா இருக்காது, வேணாம். பிளாஷ் நியூஸை போட்டு இவங்களை பயமுறுத்துறதுங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய வாடிக்கை. அதுல யாருன்னு கூட நான் சொல்லுவேன், வேணாம். இருந்தாலும் இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான நேரத்துல நீங்களும் கொஞ்சம் பொதுமக்களுக்கு ஆதரவா இருக்கணும். இப்ப இந்த மாதிரி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி பொதுமக்களை பரிதவிக்க வர்றதுல யாருக்கு என்ன லாபம்? அது அரசியல் கட்சியா இருந்தாலும், பத்திரிகையா இருந்தாலும், ஊடகவியலாளர்களா இருந்தாலும் யாருக்கு லாபம்? தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அதான் நீங்க தானே பாத்தீங்க என்ன பண்ணாங்க, சொல்லிட்டோம்ல, ஒண்ணு இல்ல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.